ஏப்ரல் 2 சோபக்கிருது வருடம் பங்குனி 20 செவ்வாய்க்கிழமை. தேய்பிறை அஷ்டமி திதி மதியம் 3:49 மணி வரை. அதன் பின் நவமி திதி. பூராடம் நட்சத்திரம் மாலை 6:42 மணி வரை. அதன் பின் உத்திராடம் நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோஹிணி. பொது தேய்பிறை அஷ்டமி விரதம் பைரவர் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:13 மணி. அஸ்தமனம் மாலை 6:21 மணி. சந்திர உதயம் அதிகாலை 12:32 மணி. அஸ்தமனம் மதியம் 12:20 மணி. மேஷராசி அன்பர்களே, உடல்நிலை சீராகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளை சரி செய்வீர்கள். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும். வருவாயில் இருந்த தடை நீங்கும். ரிஷபராசி அன்பர்களே, பொருளாதார நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் உண்டான தடை விலகும். நீங்கள் நினைத்ததை இன்று அடைவீர்கள். வாகன பயணத்திலும் இயந்திர இயக்கத்திலும் எச்சரிக்கை அவசியம். செயல்களில் தடை உண்டானாலும் உங்கள் முயற்சியால் போராடி வெற்றி பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் செயல்களில் எதிர்பார்த்த லாபம் தோன்றும். வழிபாடு நன்மை தரும். திட்டமிட்டு செயல்படுவதால் நன்மை உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பணம் வரும். உங்களது முயற்சியில் வெற்றி உண்டாகும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். கடகராசி அன்பர்களே, உடலில் இருந்த சங்கடம் நீங்கும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். நீங்கள் நினைத்தவற்றில் லாபம் காண்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த பணம் இன்று உங்கள் கணக்கிற்கு வரும். எண்ணம் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்களே, துணிச்சலுடன் செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். குடும்ப சங்கடம் நீங்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். உற்சாகத்துடன் செயல்பட்டு லாபம் காண்பீர்கள். செயலில் உண்டான தடை விலகும். புத்திசாலித்தனத்துடன் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, தாய் வழியில் உங்கள் முயற்சிக்கு ஆதரவு உண்டாகும். எதிர்பார்த்த வரவு வீடு தேடி வரும். விலகிச் சென்றவர் தேடி வருவார்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சினை விலகும். செல்வாக்கு உயரும். அலைச்சல் அதிகரிக்கும். அரசு வழியில் மேற்கொண்ட செயலை போராடி முடிப்பீர்கள். துளாராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவருக்கு நல்ல தகவல் வரும். வருமானத்தில் இருந்த தடை விலகும். சகோதரர் உதவியால் உங்கள் செயல் லாபமாகும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைப்பதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவர். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த வருமானம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உங்கள் செல்வாக்கு உயரும். குடும்ப சங்கடம் விலகும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும். உங்கள் திறமை வெளிப்படும். கொடுக்கல் வாங்கலில் உண்டான சங்கடம் தீரும். இறை வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி அன்பர்களே, அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். உங்கள் மனதில் புதிய சிந்தனை மேலோங்கும். குழப்பம் விலகும். தொழிலில் லாப முயற்சி நிறைவேறும். அலுவலக செல்வாக்கு உயரும். சிந்தித்து செயல்படுவீர்கள். என்று புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி அன்பர்களே, மனதில் இனம் புரியாத குழப்பம் உண்டாகும். அரசு விவகாரத்தில் கவனம் தேவை. எதிர்பார்ப்பு தள்ளி போகும் என்பதால் நெருக்கடி அதிகரிக்கும். அலைச்சலுடன் செலவும் உண்டாகும். உறவினர்களால் சில நெருக்கடிகளை சந்திப்பீர்கள். முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களே, திடீர் வரவுகளால் சங்கடம் நீங்கும். அரசு வழியில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். மீனராசி அன்பர்களே, பொருளாதார நெருக்கடி விலகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை தீரும். உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த வருவாய் வரும்.
வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும். வருமானம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை உண்டாகும்.